கன்ஃபார்ம் டிவிக்கே தான். டிவிக்கு ஏன் ப்ரோ? விஜய் பிடிக்கும் அவ்வளோதான். ம். அது அவர் படத்தை பார்த்து ரசிச்சிருக்கேன். ம். ஒரு புதுசான ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம்ல. ம். ஏன்னா டிஎம்கேவே வந்திருந்தா வேலைக்கு ஆகாது. ம். இந்த மாதிரி யாராச்சும் புதுசாக தரணும். ம். அதனால ஏதாச்சும் மாற்றம் ஏற்படலாம். வெறும் படத்துல நடிச்சது வச்சு தானா இல்ல இல்லை அரசியல் பேச அதெல்லாம் கொள்கை இல்லை, வச்சா? அப்படிலாம் இல்லை. ம். இப்போ ஒரே ஆள் ஆள்றதை விட புதுசான ஆளுங்க வந்து அவங்க ஏதாச்சும் அப்போ தான் உண்மையான ஃபேஸ் வரும் வெளில. இதில் சொல்கிறாங்க, ம். இதில் பண்ணுறாங்க, ம். அதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு தெரியும்ல. அதுதான் ம். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் டிவிக்கே சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில். எதனால புதுசா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும் அந்த மாற்றம் என்னவா இருக்கும்? இல்லை சொல்கிறாருல இந்த மாதிரி விஜய் இது பண்ணுவேன் அது பண்ணுவார். ம். நான் சினிமாவில் பார்த்ததை விட நிஜ வாழ்க்கையில் அவர் உண்மையாக அந்த மாதிரி இருப்பாரா, ம். இல்லை சும்மா பேர் தானா, ம். அது வந்தால் தான் தெரியும். அதுக்காக தான் ஒரு ஒரு ஓட் போடலான்னு ஒரு வாட்டி அவ்வளோதான். சார்ல யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? யார் ஆட்சி பிடிச்சா? விஜய்க்குண்ணே. விஜய்க்கு ஏன்? இல்லை விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. எப்படி அந்த நம்பிக்கை வருது? ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு ஆக்டரா இருக்காரு. விஜய் நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்கிறோம். விஜய் ரசிகரா? விஜய் இவ்வளவு நாள் யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாள் விஜயகாந்துக்கு போட்டுருந்தோம். விஜயகாந்துக்கு போட்டீங்க. என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? வேற ஒரு மாற்றம் மறுபடியும் ஏற்படும்னு நினைக்கிறோம். ம். அதனால தான் பசங்களாம் எல்லாம் நினச்சி எல்லாம் விஜய் ரசிகர் தான் ம். அப்போலேருந்து. அதனால தான் விஜய். விஜய்க்கு ஏன்னா? விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால விஜய். வெறும் ஒரு ஆக்டர்ன்றது